மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். புது பானை இல்லாமல் பொங்கல் சாத்தியம்தான், பட்டாசு இல்லாமல் தீபாவளி சாத்தியம்தான், கேக் இல்லாமல் கிறிஸ்துமஸ் சாத்தியம்தான், ஏன் பிரியாணி இல்லாமல் கூட ரம்ஜான் சாத்தியமாகலாம். ஆனால் பட்டிமன்றம் இல்லாமல் நமது எந்த பண்டிகை கொண்டாட்டங்களும் சத்தியமாய் சாத்தியமில்லை என்கின்ற அளவிற்கு எல்லாம் நம்முடைய வாழ்வியலோடு ஒன்றாக கலந்துவிட்ட இந்த பட்டிமன்றத்தை இன்று நாம் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சியிலும் இதை நாம் வைக்க வேண்டும் என்ற வாஞ்சையோடு இந்த பட்டிமன்றத்தை ஒழுங்கு செய்திருக்கும் கிளாஸ்டர் இந்திய தமிழ் மன்றத்தின் அங்கத்தினர்கள், நிர்வாகிகள் மற்றும் இந்த விழா குழுவினருக்கு என்னுடைய வணக்கங்களையும் இந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சமீப காலமாக எங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது ஒரு பாடல். அதன் முழு அர்த்தம் எனக்கு புரியவில்லை என்றாலும் ஒருவேளை இப்படி இருக்குமோ என்று நான் நினைத்து பார்க்கிறேன். அந்த பாடல், அப்பாவை பாத்தியா, அண்ணனை பாத்தியா, அம்மாவை பாத்தியா, அக்காவை பாத்தியா, இப்படி நாம் உறவினர்கள் நண்பர்களை பார்த்தியா என்று கேட்பது போல இருக்கிறது. இடையிடையே தூ தூ என்றும் வருகிறது. அது ஒருவேளை நம்முடைய தூரத்திலிருந்து வந்திருக்கும் உறவினர்களை, தூரத்து சொந்தக்காரர்களை பார்த்தீர்களா என்பதாக கேட்பதாக தெரிகிறது. அப்படி நம் நண்பர்களை, உறவினர்களை, நம்முடைய அண்ணன்களை, தம்பிகளை, அக்காக்களை, அம்மாக்களை நாம் பார்க்கும்படியாகவும் இந்த பட்டிமன்றத்தை கேட்டும் கண்டும் ரசிக்கும்படியாகவும் வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு, நம் பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு உகந்தவர்கள், கனிவான பெற்றோரே, கண்டிப்பான பெற்றோரே. இந்த கனிவும் கண்டிப்பும் அதன் கன பரிமாணங்களும் ஆண்டுக்கு ஆண்டு, பரம்பரைக்கு பரம்பரை மாறிக்கொண்டே இருக்கும். இதுதான் கண்டிப்பு, இதுதான் கனிவு என்று யாராலும் அறுதியிட்டு உறுதியாக சொல்ல முடியாது. நான் பள்ளிக்கூடம் படிக்கின்ற வயதிலே ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் என்று ஒன்று இருக்கும். இப்போது அதற்கு என்ன ஸ்பெல்லிங் என்று கூட யாருக்கும் தெரியுமா என்று தெரியவில்லை. அப்பா ஒரு ஆசிரியர் பள்ளிக்கூடம் செல்வதற்காக அவர் தயார் நிலையில் இருக்கும் போது அந்த கடைசி நாள் அன்று அவரிடம் சென்று காட்டுவேன், அப்பா கையெழுத்து போடுங்கள் என்று. அவரும் கையெழுத்து போட்டு கொடுப்பார். ஆசிரியரான அவருக்கு முட்டைக்கும் கோழிக்கும் வித்தியாசம் தெரியாதா? தெரிந்திருக்கும். போகின்ற அவசரத்திலே அதை பார்க்கவில்லை என்றாலும் ப்ளூ இங்குக்கும் ரெட் இங்குக்கும் வித்தியாசம் தெரிந்திருக்கும் அல்லவா? அப்பொழுதும் எதுவும் கேட்காமல் அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்துக்கிட்டு கொடுத்து விடுவார். அதே சமயத்தில் பள்ளி இறுதி ஆண்டு தேர்வுகள் முடிவு வருவதற்கு முந்தின தினம் அவர் வேலை செய்யும் பள்ளிக்கு என்னை வரவழைப்பார். சாயந்தரம் வீட்டுக்கு ஸ்கூலுக்கு வந்துவிடு என்று. நானும் அவர் வேலை செய்கின்ற பள்ளிக்கூடத்திற்கு மாலையிலே சென்று விடுவேன். அங்கே தயாராக வாங்கி வைத்திருப்பார் இனிப்புகளை. அதை அவருடன் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு கொடுக்க சொல்லுவார். நானும் கொடுத்து விடுவேன். பிறகு என்னை பள்ளிக்கூடம் விட்ட பிறகு ஹோட்டலுக்கு அழைத்து செல்வார். வேண்டியவற்றை வாங்கி கொடுப்பார். திரும்பி வரும்பொழுது மாலை முரசு பத்திரிகை வாங்குவார். பரீட்சை முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்கு முன்னதாகவே மாலை முரசில் வந்துவிடும். உங்களை யாருக்காவது தெரியுமா என்று தெரியவில்லை. அந்த மாலை முரசிலே அந்த எண்கள் எல்லாம் இருக்கும். அதை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்து என்னுடைய எண்கள் இருக்கும் அந்த வரிசையை பேனாவால் வட்டமிடுவார். ப்ளூ இங்கில் தான். அதை மற்றவர்கள் வீட்டில் இருப்பவர் பார்ப்பதற்காக. இப்படியாக அவர் என்னை நடத்தினார். இது கனிவா அல்லது கண்டிப்பா எனக்கு தெரியவில்லை. அம்மாவின் பாணி தனி பாணி. அவர்கள் ஒரு தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால், அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் என்கின்ற வகையில அவர் நடந்து கொள்வார். அவரும் ஒரு ஆசிரியை தான். சிறு தவறுகள் ஏதாவது செய்திருந்தால், ஒருவேளை பிற்காலத்தில் இது பெரிய தவறுக்கு வழிவகுக்குமோ என்று எண்ணி எனக்கு ஒரு தண்டனை கொடுப்பார். அந்த தண்டனையை இதுவரை நீங்கள் யாரும் அனுபவித்திருக்க மாட்டீர்கள். ஆற்று மணலை கொண்டு வந்து வீட்டிலே தரையிலே ஒரு மூலையிலே போட்டு பரப்பி
அதன் மீது அரைக்கால் சட்டை வயதுடைய என்னை முட்டி போட வைப்பார். கை கட்டி வாயில் விரலை வைக்க வேண்டும். அவர் சொல்கின்றவரை எழுந்திருக்க கூடாது. இப்படி அவர்களுடைய பாணி. இவற்றில் நான் சொன்னது போல அம்மா செய்தது கனிவா அல்லது கண்டிப்பான தெரியவில்லை. ஒருவேளை இந்த பட்டிமன்றத்தின் இறுதியிலே இவர்கள் பேசுவதை வைத்து அந்த காலத்து கண்டிப்பும் கனிவும் எப்படி என்பதை நான் முடிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். சரி, பட்டிமன்ற தலைப்பிலே முன்னேற்றம் என்று இருக்கிறது. பிள்ளைகளின் முன்னேற்றம். முன்னேற்றம் என்றால் என்ன? நான் பலரிடம் கேட்டு பார்த்தேன், உங்களுடைய பிள்ளையின் முன்னேற்றமாக நீங்கள் எதை கருதுகிறீர்கள்? ஒருவர் சொல்கிறார், என் பிள்ளை டாக்டர் ஆவதுதான் என்னை பொறுத்தவரையிலுடைய முன்னேற்றம். ஒருவர் சொல்கிறார், என்னுடைய மகன் என்ஜினியர் ஆவதுதான் என்னை பொறுத்தவரை அவனுடைய முன்னேற்றம். ஒருவர் சொல்கிறார் சயின்டிஸ்ட் ஆக வேண்டும். மற்றவர் சொல்கிறார் அக்கவுண்டன்ட் ஆக வேண்டும், அதுவும் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆக வேண்டும். மற்றவர் சொல்கிறார் பைலட் ஆக வேண்டும். வேறொருவர் சொல்கிறார் பிசினஸ் மேன் ஆக வேண்டும், ஆண்டர்பிரனர் ஆக வேண்டும். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொருவராக சொல்லி ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொரு பணியையும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இதில் ஒரு சிறிய வருத்தம் எனக்கு என்னவென்றால், நான் கேட்ட இத்தனை பெற்றோர்களில் ஒருவர் கூட என் மகன் ஒரு சிறந்த விவசாயி ஆக வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை. அது ஒரு பக்கம் எனக்கு வருத்தமாக இருந்தாலும், இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்லும் பொழுது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொதுவான முன்னேற்றம் எதுவாக இருக்கும் என்று நான் யாரிடம் கேட்பது என்று யோசித்தேன். உலக பொதுமறையை கொடுத்த நம்முடைய தமிழ்நாட்டை வான் புகழ் அளவிற்கு கொண்டு சென்ற திருக்குறளை கொடுத்த திருவள்ளுவரிடம் கேட்டு பார்க்கலாம் என்று அவரை நாடினேன். ஐயா, ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகளின் முன்னேற்றமாக எதை கருதுகிறார்கள் அல்லது எதை கருத வேண்டும் என்று நான் கேட்டேன். அவர் சொல்லுகிறார், பெற்றோர்கள் என்பது அப்பாவும் அம்மாவும் இணைந்தது தானே. எனவே அம்மா என்ன நினைக்கிறார் என்று முதலில் சொல்கிறார். தன்னுடைய மகன் எந்த படிப்பு படித்திருந்தாலும், எந்த வேலையில் இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், அவன் ஒரு சான்றோன் என மற்றவர்கள் வந்து சொல்லுகின்ற போது அந்த தாயின் மகிழ்ச்சி அவனை பெற்றெடுத்த போது இருந்த மகிழ்ச்சியை விட பல மடங்கு அதிகமாகும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அப்படி தன் மகனை சான்றோன் என மற்றவர்கள் சொல்வதை கேட்பதுதான் அந்த தாயை பொறுத்தவரையிலும் மகனுடைய முன்னேற்றமாக கருதப்படுகிறது. வள்ளுவரை பொறுத்தவரையிலும் சரி, தாய்க்கு ஒன்று சொல்லிவிட்டார். தந்தை எதை நினைக்கிறார்? தந்தை தன் மகனுடைய முன்னேற்றமாக எதை கருதுகிறார் என்று பார்த்தால், அவன் எங்கு சென்றாலும், எந்த சபைக்கு சென்றாலும், கற்றவர்கள் சபையில் செல்லும் பொழுது அவனுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டியவனாக இருக்க வேண்டும், முதல் மரியாதை கொடுக்கப்பட வேண்டியவனாக இருக்க வேண்டும், முன்னிருக்கையில் அமர்த்தப்படக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே தந்தை மகற்காட்டும் நன்றி அவையத்துள் முந்தி இருப்ப செயல் என்று சொல்கிறார். அப்படி சான்றோனாகவும் அவையத்துள் முந்தி இருப்பவனாகவும் தன் பிள்ளைகள் முன்னேற்ற பாதையிலே முனைப்புடன் பயணப்பட வேண்டுமாயின் பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும்? கனிவான பெற்றோர்களாக இருக்க வேண்டுமா அல்லது கண்டிப்பான பெற்றோர்களாக இருக்க வேண்டுமா? இதுதான் தலைப்பு. பேசுவதற்கு இங்கே இரண்டு அணியினர் வந்திருக்கிறார்கள். கனிவு என்று பேசுவதற்கு 3 பேர் வந்திருக்கிறார்கள். கண்டிப்பு என்று பேசுவதற்கு 2 பேர் வந்திருக்கிறார்கள். அதிலே கனிவு என்ற அணியிலே பேசுவதற்காக சகோதரி விக்டோரியா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், கனிவு என்பது அன்பின் முதிர்ச்சி தானே. சோ கனிவு அன்பிற்கு மிஞ்சியது வேறு என்னவாக இருக்க முடியும்? கனிவான பெற்றோரே பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு உகந்தவர்கள் என்பது உலகமறிந்த உண்மை. இதற்கு ஒரு பட்டிமன்றம் தேவையா? இதற்கு ஒரு நடுவர் என்று அவர் சொல்லுகிறார். அடுத்ததாக அதே அணியை சேர்ந்த சகோதரி தாரணி முத்து அவர்கள், அவர் சொல்கிறார், கை புண்ணுக்கு கண்ணாடி எதற்கு? தெரிந்த விஷயம் தானே. கனிவுதான் நிரந்தரம், அது நம் பிள்ளைகளின் முன்னேற்ற வாழ்வுக்கு வரம் தரும், மற்றதெல்லாம் வெறும் விளம்பரம் என்று அவர் சொல்லுகிறார். அடுத்தவர் சகோதரி புவனேஸ்வரி ராஜாமணி.
இவர் ஒரு யோகா குரு, ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவர், சமையலையும் பயணங்களையும் விரும்புபவர். இவர் சொல்கிறார், கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. பழம் இருக்கும்போது நாம் எதற்கு கனியை தேடி செல்ல வேண்டும்? இந்த கனிவு என்ற வார்த்தையிலேயே கனி இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது காயை ஏன் கவர வேண்டும்? இனிப்பு என்னும் கனிவு இருக்க கசப்பு என்னும் கண்டிப்பை ஏன் நாட வேண்டும்? பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு உகந்தவர்கள் கனிவான பெற்றோரே என அவர் சொல்லுகிறார். இப்படி ஒரு அணியினர் அவருடைய கருத்துக்களை சொல்லும் பொழுது மற்ற அணியினர்கள் என்ன கை கட்டி அமர்ந்து கொண்டிருப்பார்களா என்ன? அவர்கள் சொல்லுகிறார், அதை எதிர்த்து பேசுவதற்காகவும் அவருடைய கருத்தை நிலைநாட்டுவதற்காகவும் வலுப்படுத்துவதற்காகவும் கண்டிப்பு என்ற அணியிலே 3 பேர் இங்க வந்து அமர்ந்திருக்கிறார்கள். முதலாவதாக சகோதரி ஜெனிஃபர் பிரீதா அவர்கள். இவர் ஐடி துறையை சார்ந்தவர். இவர் சொல்லுகிறார், மருந்து கசக்கத்தான் செய்யும், அதற்காக கொடுக்காமல் இருக்க முடியுமா? உடனே இவர்கள் கேட்கிறார்கள், நோயுற்றவனுக்கு தான் மருந்து கொடுக்க வேண்டும், நோய் இல்லாதவனுக்கு மருந்து எதற்கு? அதற்கு இவர் பதிலடி கொடுக்கின்றார், வேக்சினேஷன் என்ன நோய் வந்தவர்களுக்கு கொடுக்கிறார்கள், சொட்டு மருந்து என்ன நோய் வந்தவர்களுக்காக கொடுக்கிறார்கள், வருமுன் காக்க வேண்டும் என்றால் இதை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இந்த உண்மை அவர்களுக்கு கசக்கத்தான் செய்யும் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்தவர் திரு ரவிக்குமார் அவர்கள். அவரை செல்லமாக ஆர்கே என்று அழைப்பார்கள் என்று நினைக்கிறேன். இவர் ஒரு மென்பொருள் பொறியாளர். நண்பர்களே, யாரும் கோபித்துக் கொள்ளக்கூடாது. எல்லோரும் அவர்களை குறித்த சிறு குறிப்புகளை வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தார்கள். இவர் மட்டும்தான் அதை தமிழிலே எழுதி அனுப்பியிருந்தார். நான் ரவிக்குமார் மென்பொருள் பொறியாளர் என்று, நான் அவசரத்தில் அதை பெண் பொருள் பொறியாளர் என்று பார்க்கிறேன். இதற்கெல்லாமா பொறியியல் கல்லூரிகள், இதற்கெல்லாமா பட்டங்கள் என்று நான் நினைத்தேன். மீண்டுமாக சரி பார்க்கலாம் என்று படிக்கும் போதுதான் இவர் ஒரு மென்பொருள் பொறியாளர் என்று தெரிந்து கொண்டேன். இவர் சாப்ட்வேர் இன்ஜினியர். இவர் சொல்லுகிறார், சாப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தாலும் ஹார்ட்வேரின் அவசியம் எனக்கு தெரியும் அல்லவா? ஹார்ட்வேர் இல்லாமல் சாப்ட்வேரை வைத்துக் கொண்டு என்ன செய்வது? எனவே கண்டிப்பான பெற்றோர்கள் என்ற ஹார்ட்வேர் தான் முக்கியம், அதனால்தான் பிள்ளைகள் முன்னேற முடியும் என்று அவர் சொல்லுகிறார். பட்டிமன்றத்தின் கடைசி பேச்சாளராக திரு சக்திவேல் அவர்கள். இவரும் ஒரு ஐடி துறையை சார்ந்த மேலாளர். பிரிஸ்டலில் இருந்து வந்திருக்கிறார். அவர் ஒரு நல்ல கவிஞரும் கூட, கேட்டிருப்பீர்கள் அவருடைய அழகிய கவிதைகள். இவர் பிரிஸ்டலில் இருந்து கிளாஸ்டருக்கு டிரைவ் செய்து வந்து கொண்டிருக்கிறார். சற்றேறக்குரிய 40 மைல் தூரம். இந்த 40 மைல் தூரத்திற்கு அவர் பயணப்பட்டு வரும்பொழுது இடையிடையே 1008 சிக்னல்கள், சிகப்பு விளக்குகள், பச்சை விளக்குகள், மஞ்சள் விளக்குகள், ரவுண்ட் அபவுட்டுகள், ஸ்பீட் கேமராக்கள், இத்தனை கண்டிப்பான சட்ட திட்டங்களை அவர் ஃபாலோ செய்து அதை அவர்கள் கடைபிடித்து வந்ததால் தான் அவர் பத்திரமாக இந்த பட்டிமன்றத்திற்கு வந்து சேர முடிந்தது. இப்படி 40 மைல் தூர பயணத்திற்கு இத்தனை கண்டிப்புகளுக்கும் கட்டுப்பாடுகளுக்கும் கட்டுப்பட்டாக வேண்டும் என்றால் பிள்ளைகள் பெரும் பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது வாழ்க்கை எனும் பயணத்தில். அப்படி என்றால் அவர்கள் கண்டிப்பாக பல கண்டிப்புகளை, கட்டளைகளை, கட்டுப்பாடுகளை சந்தித்துதான் ஆக வேண்டும். எனவே ஒரு நல்ல பிள்ளை அல்லது பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு கண்டிப்பு மிகவும் அவசியம் என்று சக்திவேல் அவர்கள் சொல்லுகிறார்கள். இவர்கள் வாதங்களை தொடங்குவதற்கு முன், நண்பர்களே, இந்த பட்டிமன்ற தலைப்பிலே நடுநாயகமாக விளங்குபவர்கள் பெற்றோர்களே. எனவே பெற்றோர்களுக்கு ஒரு ட்ரிபியூட்டை செலுத்திவிட்டு நம்முடைய பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். வணங்கி போற்றிட தகுதி பெற்றோர், நல் வரிசையில் என்றென்று முதன்மை பெற்றோர், நற்குணங்கள் யாவையும் மிகுவை பெற்றோர், எக்குறைவின்றி எமை பேணி மகிமை பெற்றோர். இடி மின்னல் இருள் போன்று எத்தனையோ சோதனைகள், இடி மின்னல் இருள் போன்று எத்தனையோ சோதனைகள் நம் குடி அழிக்க நேர்ந்த போதும் குன்றிடாமல் எமை காத்து, நம் குடி அழிக்க நேர்ந்த போதும் குன்றிடாமல் எமை காத்து வாழ்வின் படி ஏற பயிற்றுவித்தீர், அதன் பலன் பெற்றோர் யாம் போற்றுகின்றோம்.
தமிழிலும் வார்த்தைகள் கிடைக்கவில்லை. தங்களின் தியாக மேன்மையை புகழ்ந்துரைக்க உம்மை இமைப்பொழுதும் யாம் மறவும் எம் நினைவு எம்மை விட்டு நீங்கும் வரை. சுமைகளை ஏந்திக் கொண்டீர், நல்ல சுகங்களை எமக்கு ஈந்தீர். உமையென்றும் போற்றுகின்றோம், எமை பெற்றோர் போற்றி போற்றி. இதோ வாதங்கள் துவங்குகின்றன. பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு உகந்தவர்கள் கனிவான பெற்றோரே என்ற அணியிலிருந்து முதலாவது பேச்சாளர் சகோதரி விக்டோரியா அவர்களை பேசும்படியாக அழைக்கிறேன். பட்டிமன்றத்தின் நடுவர் அவர்களுக்கு என்னோட போட்டியிட வந்திருக்கும் ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கும் அவையோர் அனைவருக்கும் என்னுடைய கனிவான புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்முடைய பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு கனிவான பெற்றோர்களே அவசியம் என்று என்னுடைய கருத்தை உங்கள் மத்தியில் ஆணித்தரமாக உறுதிப்படுத்த விரும்புகிறேன். அதற்காக சில குறிப்புகளை பேசி என்னுடைய வாதத்தை உறுதிப்படுத்தவும் விரும்புகிறேன். அதற்கு முன்பாக ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதுவரை நிறைய காரியங்களை உறுதிப்படுத்தினார். அதை தெளிவுபடுத்திக் கொள்ள, கனிவான பெற்றோர் என்பது பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுதும் திருத்தாமல் பிள்ளைகளிடத்தில் ஒழுங்கின்மையை வளர்ப்பவர்கள் அல்ல. கனிவான பெற்றோர்கள் என்பது பிள்ளைகள் தவறு செய்யும் போதும் கனிவான முறையில் அவர்களை திருத்த விரும்புவதே கனிவான பெற்றோர்கள். ஒரு குழந்தை கற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை எப்படி இருக்க வேண்டும்? பாதுகாப்பாகவும் ஆதரவோடும் இருக்கும் சூழ்நிலையில் தான் பிள்ளைகள் வளர முடியும் என்று கூறுகிறார்கள். பெற்றோரின் கனிவான அணுகுமுறை, கேள்வி கேட்கும் சுதந்திரம் பிள்ளைகளுக்கு தேவை. பெற்றோர்கள் நண்பர்களைப் போல பிள்ளைகளை அணுகி அவர்களின் தேவைகளை சந்தித்து அவர்கள் என்ன விரும்புகிறார்கள், அவர்கள் என்னவாக எதிர்காலத்தில் மாற வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்பதை கனிவோடு அவர்களோடு உறவாடி அவர்களுக்கு அந்த ஒரு சுதந்திரம் கொடுக்கும் பெற்றோர்களே மிக கனிவான பெற்றோர்கள். மனோ தத்துவ நிபுணர்கள், முக்கியமாக லெவ் வைகோஸ்கி என்பவரும் ஜீன் பியாஜே என்பவரும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, பிள்ளைகளுக்கு சுதந்திரமான ஒரு சூழ்நிலை, பெற்றோர்களோடு சுதந்திரமாக பேச வேண்டும், கேள்வி கேட்க வேண்டும், சேலஞ்ச் பண்ண வேண்டும், பேரண்ட்ஸை சேலஞ்ச் பண்ண வேண்டும். அப்படி ஒரு ஃப்ரீடம் இருக்கும்பொழுது தான் அந்த பிள்ளைகள் சரியான முறையில் தன்னுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்றார். அதற்கேற்றபடி முன்னாள் அமெரிக்க முதலமைச்சர் ஒபாமாவுடைய மனைவி மிஷால் கூறுகிறார்கள், தன் குழந்தைகளுக்கு அவர் ஒரு மென்மையான ஒரு தாயாகவே இருந்து வந்திருக்கிறேன். அவர்களுக்காக கடுமையான ஒரு சட்டமும் நான் விதிக்கவில்லை என்று அவர் கூறுகிறார். ஆனால் அவர்கள் என்னை நம்பும் வகையில் உறவை உருவாக்கி இருக்கிறேன். அவர்கள் என்னிடத்தில் எது வேண்டாலும் பேசலாம் என்று அவர்கள் கூறுகிறார். எப்படி ஒரு சுதந்திரம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இரண்டாவது உதாரணம், நம்முடைய தமிழ்நாட்டில் சந்திரயான் விஞ்ஞானியாக பி வீரமுத்துவேல் என்பவர் நமக்கு எல்லாருக்கும் அறியும் எவ்வளவு பெரிய காரியத்தை அவர் சாதித்தார் என்பது விஞ்ஞானி என்பதை நாம் அறிவோம். அவருடைய பெற்றோர்கள் படிப்பறிவில்லாதவர்கள். அவர்கள் தன்னுடைய மகன் என்ன படிக்கிறார் என்பதை சுதந்திரத்தை கொடுத்து என்ன வேண்டாலும் படி என்ற ஒரு சுதந்திரம் கொடுத்ததுனாலே அவருடைய ஆராய்ச்சி திறனை அவர் வளர்த்து நம் நாட்டுக்கே ஒரு பெருமை தேடி கொடுத்திருக்கிறார். அதற்கு காரணம் அவர்களை பெற்றோர்களே.
அடுத்த ஒரு உதாரணமாக நம் அனைவரால் சிறந்த மனிதன் என்று போற்றப்படும் ஏபிஜே அப்துல் கலாம் அவர் கூறுகிறார், என் பெற்றோர் அவர்கள் எப்பொழுதும் என் வாழ்க்கையின் சுடரொளி என்று அவர் கூறுகிறார். அவர்கள் கண்டிப்பான ஒரு பெற்றோராக இருந்தால் எப்படி அவரால் அதை கூற முடியும்? கடைசியாக ஒரு உதாரணம், கண்டிப்பான ஒரு பெற்றோருக்கு நம்ம எல்லாம் தெரிந்த ஒரு பெற்றோர், இசையில் மிக உயர்ந்த ஒரு இடத்தை, உலகத்திலேயே உயர்ந்த இடத்தை சேர்ந்த மைக்கேல் ஜாக்சனுடைய பெற்றோர்கள். அவர் கூறுகிறார், மைக்கேல் ஜாக்சன் கூறுவார், அவருடைய அப்பா ரொம்ப கடுமையான முறையில் அவரை வளர்த்தார். கட்டுப்பாடோடு எந்த தவறு செய்தாலும் அவருக்கு அதிக தண்டனையும் கொடுத்து அவரை வளர்த்திருந்தார். அவர் இசையில் உச்சக்கட்டத்தை, உலகத்தின் உச்சக்கட்டத்தை ரீச் பண்ணியிருந்தாலும் கடைசியாக அவர் தனிமையிலே ரொம்ப அவதிப்பட்டு போதை மருந்துக்கு அவர் அடிமையாகி அந்த தனிமைக்காக அவர் இளவயதிலேயே அவர் மரணமடைந்தார் என்று அறிவோம். உலகத்தில் பல நாடுகளில் அநேக ஆராய்ச்சிகள் செய்து வந்திருக்கிறார்கள். ஒரு ஆராய்ச்சி அதில் ஒரு 5 ஆராய்ச்சிகளை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். 2021ஆம் ஆண்டு ஒரு ஆராய்ச்சி நடந்திருக்கிறது. அந்த ஆராய்ச்சியில் children raised by strict and authoritarian parents are more likely to develop anxiety, depression and low self-esteem என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அடுத்த ஒரு ஆராய்ச்சி யுனிவர்சிட்டி ஆஃப் வர்ஜீனியா என்ற ஒரு யுனிவர்சிட்டியில் 2018ஆம் ஆண்டு கண்டுபிடித்திருக்கிறார்கள். It shows that children with authoritarian parents had 30% lower problem solving skills at the age of 18. 18 வயதிலேயே அவர்களுக்கு தனக்கு வரும் பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் அவர்களுக்கு இல்லை என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். இன்னொரு ஆராய்ச்சியில் ரிசர்ச் ஃப்ரம் சைல்ட் ஃப்ரெண்ட்ஸ் 2020 நடந்த ஒரு ஆராய்ச்சியில் அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். Children with overly strict parents tend to hide problems, lie or withdraw emotionally என்று அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். 40% பிள்ளைகள் are likely to face emotional difficulty என்றும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இன்னொரு ஆராய்ச்சி, மூன்றாவது ஆராய்ச்சியில் instead of preventing misbehavior, extreme control often backfires, pushing children towards secretive, risky or rebellious act. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிற பேரண்ட்ஸோட பிள்ளைகள் ரகசியமாக தவறு செய்கிறார்கள், ரொம்ப ரிஸ்கியான பிஹேவியரும் அவர்கள் மேற்கொள்கிறார்கள், ரொம்ப ரிபலியஸாக மாறுகிறார்கள் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த ஆராய்ச்சி was done by according to American Psychological Association. கடைசியான ஐந்தாவது ஆராய்ச்சி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதில் adults raised under strict parenting styles often reports lower happiness, lower career satisfaction and poorer social skills. இந்த ஆராய்ச்சி பண்ணவர்கள் longitudinal study of University of London 2019ல பண்ணியிருக்கிறாங்க. 25% அந்த படித்த அந்த யூனிவர்சிட்டியில் 25% மாணவர்கள் இந்த லெஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், லோவர் கரியர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் லோவர் ஹாப்பினஸை தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ இந்த ஆராய்ச்சிகள் ஆதாரபூர்வமாக கனிவான பெற்றோர்களே சிறந்த பெற்றோர்கள் என்று விஞ்ஞானிகளே கூறுகிறார்கள். இதில் என்ன சந்தேகம் நடுவர் அவர்களே? எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. என்னுடைய வாதத்தை முடித்து நிறைவு செய்கிறேன். நன்றி. திருமதி விக்டோரியா அவர்களே, பொதுவாக இந்த ஸ்டாட்டிக்ஸ் என்று சொல்கிறார்களே, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, முற்றிலும் பொய் என்று.
அதை நான் சொல்லவில்லை, எங்கோ படித்தது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கும்பொழுது, பரவலாக கருத்து கணிப்பு எடுக்கும்பொழுது ஒரு 100 பேரை எடுப்பார்கள், 50 பேர் எடுப்பார்கள். அந்த 50 பேர் சொல்லுகின்ற கருத்தை உலக பொதுமறையாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. மைக்கேல் ஜாக்சனை பற்றி சொன்னார்கள், வீரமுத்துவேல் பற்றி சொன்னார்கள், அழகாக இருந்தது, அருமையாக இருந்தது, அவருடைய முன்னேற்றத்திற்கு கனிவான பெற்றோரே என்று கூறி அமர்ந்திருக்கிறார்கள். இதுவரை இதற்கு முன் அவர்கள் மேடையில் பேசியது இல்லை. இவர் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், அதாவது கவுன்சிலர். இவர் ஒரு மனநல ஆலோசகர். எனவே அவர் சொல்வதிலும் உண்மை இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். முற்றிலுமாக மறுப்பதற்கு இல்லை, நான் மறுக்கப் போவதில்லை. அதை மறுத்து உரைப்பதற்காக அடுத்த அணியில் இருக்கிறார், கண்டிப்பேன் அணியிலிருந்து பதிலளிக்க வருகிறார் சகோதரி ஜெனிஃபர் பிரீதா அவர்கள். இந்த பேசுவதற்காக பேச்சாளர்களுக்கு அதிகபட்சமாக 4 நிமிடங்கள் கொடுக்கப்படுகின்றன. எனக்கு தெரிகிறது இது ஒரு கிரிட்டிக்கலான சப்ஜெக்ட் என்று, அதனால் நிறைய கருத்துக்கள் இருக்கும். எனினும் உங்களுடைய கருத்துக்களை கோர்த்து சேர்த்து சுருக்கமாக அந்த 3.5 நிமிடங்களுக்குள்ளாக முடித்துக் கொண்டால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் 1 மணிக்கு மேல் எனக்கு பசி எடுத்துவிடும். பசி வந்தால் பத்தும் பறக்கும் என்பார்களே, அதனால் எனக்கு பசி வருவதற்கு முன்னால் உங்களுடைய கருத்துக்களை சொல்வீர்களே, ஆனால் அது முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்ற ஒரு முன்னெச்சரிக்கையுடன் அடுத்ததாக பிரீத்தி அவர்களை பேசும்படியாக அழைக்கிறேன். மதிப்புமிக்க அவை தலைவர் அவர்களுக்கும் மற்றும் அவையோர் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மற்றும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்களோடு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டிமன்றத்திற்கு தரப்பட்டது நல்லதொரு தலைப்பு. கண்டிப்பான பெற்றோர் அழைப்பில் மகிழ்ந்து தலைப்பை புரிந்து உங்கள் முன் பேச வந்துள்ளேன். அவையில் உள்ள அனைவரையும் வணங்கி தொடங்குகிறேன் என் உரையை. மிகவும் அழகாக கனிவே என்று ஆணித்தனமாவும் கண்டிப்பாவும் பேசி முடிச்சாங்க விக்கி அவர்கள். ஒரு கருத்து நம்ம மனசுல பதியணும்னா ஆணித்தனமா சொன்னாதானே பதியும். அதுதானுங்க கண்டிப்போம். கண்டிப்புங்கிறது மிக மிக முக்கியம். தண்டிப்பு தான் கூடாது. கண்டிப்புங்கிறது அடிச்சு திருத்துறது கிடையாது. ஒரு தவறான செயலை இனிமேல் நீ செய்ய கூடாது என்ற புரிதலை அழுத்த திருத்தமாக உணர வைப்பது. முற்றிய நெல்லும் மூத்தோர் சொல்லும் முதல்ல கசக்கதான் செய்யும். நம்மளோட கண்டிப்பு கண்டிப்பா நம்ம பசங்களுக்கு பிடிக்காது. நம்மள வில்லனாவும் வில்லியாவும் தான் பார்ப்பாங்க. அவங்க கண்ணுக்கு நம்ம வில்லனா வில்லியா தெரிஞ்சுட்டு போறோம். ஆனா நாளைக்கு அவங்க ஹீரோ ஆகிறது தானே முக்கியம் நடுவர் அவர்களே. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு இருக்காங்க குழந்தைங்க. இருந்தாலும் நான் சொல்றது நீங்க கேட்கணும். 4 நிமிஷம் மேக்ஸிமம் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதையாவது கேளுங்க. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு இருக்காங்க இந்த காலத்து குழந்தைங்க. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இது வேணும்னு கேட்டா பரவாயில்ல நடுவர்களே, இப்பவே வேணும், இந்த நிமிஷமே வேணும் அப்படின்னு ஆகுது அடம் பண்ணி சாதிக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் என் ராசா இல்ல, என் ராசாத்தி இல்ல, என் கண்ணு இல்ல, இந்த கனிவெல்லாம் எங்க இருந்து வேலைக்காகும்? குழந்தை நினைச்சதுன்னா அது கிடைக்கிற வரைக்கும் அழுகையை நிறுத்துறது இல்ல. அந்த ராகத்தை இழு 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 நிலுக்கிறாங்க. எல்லாம் பின்னாடி பெரிய சிங்கர்ஸ் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தை கேட்கிற எல்லாவற்றையும் செய்ய ரெடியாக இருக்கிறார்கள் இன்றைய கனிவான பெற்றோர்கள். அடிமை சிக்கிடுச்சுட்டான்னு வடிவேல் மாதிரி ஜாலியா இருக்காங்க நம்ம குழந்தைங்க எல்லாம். அருமை அருமை. ஒரு குழந்தையை எப்படி வளர்க்கிறோம்? அம்மா அப்பா கண்டிக்கிறது இல்ல, ஆசிரியர்கள் கண்டிக்க கூடாது, தாத்தா பாட்டிய பத்தி சொல்லவே வேணாம்.
இப்படி எல்லாம் சேர்ந்து அந்த குழந்தைக்கு நம்ம எந்த ஒரு உணர்வை கொடுக்கிறோம்னா I won't take no for an answer. கடிவாளம் இல்லாத குதிரை பிச்சுக்கிட்டு தான் ஓடும். கண்டிப்பே இல்லாம வளர்ந்த குழந்தை நம்ம தலைய தான் பிச்சுக்க வைத்து விடும். வாழ்க்கையில் உங்க குழந்தைகளுக்கு தேவை இல்லாதவற்றிற்கு நோ நோ என்று சொல்லி பழகுங்கள். இப்ப நீங்க நோ சொல்லலன்னா உங்களுக்கு பிடிக்காத பல விஷயங்களுக்கு எஸ் சொல்ல வேண்டிய நிலைமை ஆயிடும். குழந்தைகளை அவர்களோட முன்னேற்றத்திற்காக ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ கற்றுக் கொடுப்பது மிகவும் அவசியம். உளவியல் நிபுணர்கள் சொல்றாங்க 3 மாதத்திலிருந்தே ஒரு குழந்தைக்கு நோ, இது கூடாது, இது கிடைக்காது, இது நடக்காது, இல்லப்பா வாய்ப்பே இல்ல ராஜான்னு கூட சொல்லுங்க, ஆனா கண்டிப்பா சொல்லணும். சில விஷயங்கள் வாழ்க்கையில கிடைக்காதுன்னு புரிய வைக்கணும். நம்ம தலைவர் ஸ்டைல்ல சொல்லணும்னா கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. ஒரு சின்ன செய்திங்க சொல்ல விரும்புகிறேன். You can't decide that what you can become. நீ யாராக இருக்கணும்னு உன்னால முடிவு பண்ண முடியாது. ஆனா நீ எந்த கேரக்டரோட இருக்கணும்னு உன்னால முடிவு பண்ண முடியும். அந்த கேரக்டர் தான் டிசைட் பண்ணும் நாளைக்கு நீ யாருன்னு. அந்த கேரக்டரை மோல்ட் பண்றதுக்கு டிசிப்ளின் இஸ் தி கீ. டிசிப்ளின் எப்படி சும்மா வந்துருமா? கண்டிப்பு இல்லாம டிசிப்ளின் வரவே வராது. எந்த நேரத்துல கண்டிப்பா இருக்கணுமோ அந்த நேரத்துல கண்டிப்பா தான் இருக்கணும். கனிவு எல்லா நேரத்திலயும் வேலைக்கு ஆகாது. செல்லம் கொடுத்துக்கிட்டே இருந்தா அந்த குழந்தைக்கு வெளி உலகம் தெரியாது, புரியாது. அதே கம்ஃபர்ட் ஜோனை வெளியே எதிர்பார்த்து ஏமாந்து போயிடும். கனிவு நீச்சலை சொல்லி தரும், ஆனா கண்டிப்பு தான் எதிர் நீச்சலை சொல்லி தரும். கனிவு என்பது செல்லமான பிள்ளைகளை வேணா உருவாக்கும். கண்டிப்பு என்பதுதான் ஒழுக்கமான, தைரியமான, தீரியமான, நம்பிக்கையான பிள்ளையை உருவாக்கும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அருமையாக பேசினீர்கள், அருமையாக பேசினீர்கள். நீங்கள் பேசுவதின் சாராம்சத்தை நான் பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஆணியையும் என்று சொல்வது போல அவர்கள் சொன்னார்கள் என்று என் காதில் கேட்கிறது. அவர்கள் சொன்ன ஒரு கருத்தை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். கனிவு நீச்சலை கற்றுக் கொடுக்கிறது, கண்டிப்பு எதிர் நீச்சலை கற்றுக் கொடுக்கிறது. இப்பொழுது இருக்கிற உலகியல் வாழ்விலே ஒன்றுமே நீச்சல் அடித்து பெற முடியாது, எதிர் நீச்சல் அடித்துதான் பெறக்கூடிய வகையிலே இந்த வாழ்வியல் சூழல் அமைந்திருக்கிறது. எனவே அவர் சொன்ன கருத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு எந்த ஆணியை அவர்கள் கனிவு என்ற அணியில் இருந்து பேச வருகிறார் சகோதரி தாரணி அவர்கள். அன்பும் அறிவும் வாய்ந்த மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, மேடையில் இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, கிளாஸ்டர் ஷயர் இந்தியன் தமிழ் சங்கத்தை சார்ந்த அனைத்து தமிழ் நண்பர்களே, குட்டி கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என சங்கே முழங்கு என்று கூறிய பாரதிதாசனின் வழி நின்று நம் சொந்த மண்ணை விட்டு இங்கே வந்திருந்தாலும் தமிழ் மொழியால் இணைந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேரையும் பாராட்டி மகிழ்கின்றேன். தமிழ் உணர்வையும் கலாச்சாரத்தையும் ஊட்டி வளர்த்த என் தாய் தந்தையருக்கும், எனது ஆசிரியர்களுக்கும், தமிழ் சமுதாயத்தினருக்கும், இந்த விழாவை ஏற்படுத்தி கொடுக்கின்ற அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும், பட்டிமன்ற குழுவிற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விவாதத்தை தொடங்குகின்றேன். ஆண்டவனே நம்ம பக்கம் அப்படின்ற மாதிரி நடுவரே நம்ம பக்கம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் பேசும்போது என்ன சொன்னாரு? கனிவான பெற்றோரா, கண்டிப்பான பெற்றோரா? கனிவான பெற்றோரை தான் பேச சொல்லியிருக்காரு. அது மாதிரி அந்த வார்த்தை இந்த நடுவருக்கு ஐஸ் வைப்பது அவை குறிப்பில் அந்த வார்த்தை
கண்டிப்பான பெற்றோர் அப்படின்னு சொல்லும் போது கொடூரமா ஆக்ரோஷமா இருக்குல்ல. இதுவே கனிவான பெற்றோர்னு சொல்லி பாருங்க. சில்லென்று வீசும் மெல்லிய காற்று மேனியை தழுவி எல்லையற்ற இன்பத்தை தருகிறது அப்படின்ற மாதிரி தேன் வந்துள்ள பாயுது காதினிலே. இதுதாங்க எங்க அணியின் முதல் வெற்றி. இரண்டாவதாக, எனக்கு கொடுத்த அவகாசம் 3 நிமிடம். எனக்கு இருப்பது 3 கேள்வி, அதுக்கான பதில். நடுவரே, எழுதுகோலை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். முதல் கேள்வி, கணவன்மார்களே உங்களுக்கு தேவையானவர்கள் கண்டிப்பான மனைவியா கனிவான மனைவியா? கனிவான மனைவி தானே. மனைவியார்களே உங்களுக்கு தேவை கண்டிப்பான கணவரா கனிவான கணவரா? கனிவான கணவர் தானே. மூன்றாவது, நம்ம எல்லாருக்கும் தேவை கண்டிப்பான பாசா இல்ல கனிவா அழகா நமக்கு சொல்லி கொடுத்து நம்ம முன்னேற்ற பாசா? உங்களுக்கு வந்த அர்த்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? உங்களுக்கு கனிவான கணவரும் கனிவான மனைவியும் கனிவான பாசும் தேவைப்படும் போது குழந்தைகளுக்கும் கனிவான பெற்றோர் தானே தேவைப்படுவார்கள். என்ன நடுவரே, நான் சொல்வது புரியுதானே? நீங்கள் சொல்லியது 2 விதமான சட்னிகள் வீட்டில் செய்வார்கள். இட்லிக்கு இந்த கடலை சட்னி ஒன்று செய்வார்கள், இந்த பீனட்ஸ் சட்னி, வேர்க்கடலை சட்னி செய்வார்கள், கூடவே தக்காளி சட்னியும் செய்வார்கள். நீங்கள் சொன்ன விஷயத்தில் எனக்கு தக்காளி சட்னி மிகவும் பிடித்தது என்று சொல்லிக்கலாம். பேசுங்க. எதிரணியரை சின்ன வயசுல படிச்சதெல்லாம் மறந்துட்டாங்க போல இருக்கு. திருக்குறள் ஏற்கனவே நடுவர் சொல்லிட்டாரு, கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு. பாரதியார் என்ன சொல்லி கொடுத்தாரு? சின்ன குழந்தைகளுக்கே கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வெய்யாதே பாப்பான்னு சொல்லியிருக்காரு. அப்ப கண்டிப்பான பெற்றோர்கள் சிடு சிடு கடுகடுன்னு இருந்தீங்கன்னா கிடுகிடுன்னு பிபி சுகர் எல்லாம் வந்திருக்கும். அதனால ஜாக்கிரதையா அவங்க உடம்ப பாத்துக்கோங்க. எனக்கு பின்னால பேசிய ஜெனிஃபர் சொன்னாங்க, இனிமே நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா கேக்குறதுக்கு அவங்க என்ன மில்லினியல்ஸ் காலத்துல இருக்க 80s 90s கிட்ஸா? இப்ப இருக்கிறவங்க ஜென் சி, ஜென் ஆல்பா, ஜென் பீட்டான்னு வந்துட்டாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாமும் மாறணும்ல. அந்த காலம் அதுன்னு வசந்தம் காலம் மாதிரி மில்லியனர்ஸ் காலம் டைனோசர் காலத்தோட போச்சு. கண்டிப்பா நீ செஞ்சுதான் ஆகணும்னு சொல்றத கேக்குற குழந்தைங்களாம் ட்ரெண்டிங்கா பாருங்க, கில்பி ஆட்டுன்னு வந்துருச்சு. நம்மளும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி கில்பி மாறணும். அப்படி இல்லைன்னா நம்மள ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, பூமர் அங்கிள், பூமர் ஆன்டி. இந்த காலத்து பசங்க எல்லாம் குறும்பக்கார பசங்க. நேர்மைன்னு என்னடா அப்படின்னு கேட்டா, சிகப்புமை நீலமை நேர்மை சின்ன பாட்டில் 5 ரூபா, பெரிய பாட்டில் 10 ரூபா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட போய் மொளாப்பொடி சாப்பிடாத, மொபைல் போன் யூஸ் பண்ணாதன்னு சொன்னா, அம்மா அப்பா ஆபீஸ் போயிட்டாரு, இப்ப கூட மொளாப்பொடியும் லட்டும் ஒரு கட்டுவோம், அம்மா வெளில போயிட்டாங்க, நம்ம போய் தெரியாம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் பண்ணுவோன்னு அம்பியாவும் அண்ணியனாவும் நடிப்பாங்க. இது நமக்கு தேவையா? அவங்கள்ட்ட ஃபியூச்சரை எப்படி ப்ரெடிக்ட் பண்றதுன்னு சொல்லி கொடுங்க. பாலிடிக்ஸ் பண்ணாம பொலிட்டிக்கல் சயின்ஸ் சொல்லி கொடுங்க. இண்டிபெண்டண்டா ஒழுக்கமா வாழ்றது எப்படின்னு கத்து கொடுங்க. ஒரு குட்டி கதை. எங்க வீட்டு பையன் ஃபிஷ் டேங்க் கேட்டான். அப்ப வாங்கி கொடுக்கலாம்னு நாங்க யோசிச்சுட்டு இருந்தப்ப, சரி வாங்கி கொடுப்போம்னு வாங்கி கொடுத்தா, எல்லாரும் நைட்டு தூங்கும் போது தலைவலிக்குதுன்னு 2 மாம் தடவி இருந்தாங்க. அப்ப திடீர்னு காலையில எந்திரிச்சு பார்த்தா மீன்குட்டி செத்து போச்சு. என்னடான்னு கேட்டா, உங்களுக்கெல்லாம் தலைவலிக்குது இல்ல, 2 மாம் தடவினீங்களே, அது மாதிரி மீன்குட்டிக்கும் வலிக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு பண்றான். சோ குழந்தைங்க நம்மள பார்த்தா வளர்றாங்க. குழந்தைங்க நாம தான் நல்ல ரோல் மாடலா இருக்கணும். இவங்க சொன்ன மாதிரி நம்ம கண்டிப்பான பெற்றோரா இருந்தா குழந்தையும் கண்டிப்பான பெற்றோரா ஃபியூச்சர்ல மாறுவாங்க. அப்ப உங்க மருமகளோ உங்கள்ட்ட இல்ல பேர குழந்தைங்களோ உங்கள்ட்ட உள்ள சின்ன ரோசா ஒத்த ரோசா குழந்தைய நல்லா வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. படின்னு அவங்கள கம்பேர் பண்ணீங்க. அது மத்தவங்களோட ஸ்கூல்ல கொடுக்கறது ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். நம்ம நடுவர் சொன்ன மாதிரி அது மத்தவங்களோட கம்பேர் பண்றது கிடையாது. போன தடவையோட இந்த தடவை நல்லா படிச்சிருக்கானான்னு ப்ராக்ரஸ் பாக்குறதா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கனவு நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கனவோட சேர்த்து எல்லா கனவையும் குழந்தைங்க மேல திரிக்காதீங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கு தெரியும். தெரியலன்னா பொறுமையா சொல்லி கொடுங்க. அதை விட்டுட்டு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தா டான்ஸ் ஆடு, பாட்டு பாடு, பெர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லாதீங்க. அதை விட்டுட்டு நம்ம அரச சொல்லி கொடுங்க. வீட்டுக்கு யாராவது வந்தா வாங்க, உட்காருங்க, தண்ணி கொடுங்க அப்படின்னு நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. அதை பொறுமையா சொல்லி கொடுங்க.
அத்தை மடி மெத்தை அடின்னு சொல்றதுக்கு அத்தையும் யூகேல இல்ல, தாய் மாமா சீர் கொண்டு வாராண்டின்னு சொல்றதுக்கு மாமனும் இங்க இல்ல. மெத்தைகள் இங்கே நிறைய கடைகள் அத்தை மடி மாதிரி ஒரு அதுவும் மெத்தை இப்பொழுது வேணுமா? 50% தள்ளுபடியில் இருக்கிறார். தூங்கி தாலாட்டி தூங்க வச்சு கதை சொல்லி தூங்க வைக்கிற தாத்தா பாட்டியும் இங்க இல்ல. அப்பா இதை பண்ணிட்டா அம்மா இதை பண்ணிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு பெரியமா பெரியப்பாவும் இங்க இல்ல. ஓடி விளையாடுறதுக்கு சித்தப்பா சித்தியும் இங்க இல்ல. அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட கூட இருக்கிறது அப்பா அம்மாவா இருக்கிற நம்ம தான். ஸோ நம்ம தான் அவங்களுக்கு ஸ்கூல் எல்லாம் கனிவா எல்லாம் சொல்லி தரணுன்றதுக்காக சொல்றேன். ஸ்கூல்லையும் சமூகத்திலயும் அவங்க 1000 பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவாங்க. புல்லிங்கா இருக்கட்டும், பேட் டச் இருக்கட்டும். வீட்டுக்கு வந்தா அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அவங்கள்ட்ட எதை வேணாலும் நான் சொல்லலான்ற ஃப்ரீடம் கொடுங்க. நான் ஜட்ஜ்மெண்டெல்லாம் அவங்க கிட்ட அவங்க பேசுறது முதல்ல முழுசா கேளுங்க. அவங்களே உங்களுக்கு எல்லா சொல்யூஷனும் சொல்லி கொடுத்துருவாங்க. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, பிக் பாஸ் மாதிரி. அதனால நீங்க குழந்தைங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சிறந்த சொல் செயல். அதனால நீங்க ரோல் மாடலா இருந்து கனிவான விஷயங்கள் நல்லது கிட்டது எடுத்து சொல்லி குழந்தைங்களை உருவாக்குங்க. இதுதான் பட்டிமன்றத்துக்கு என்னோட முதல் மேடை. கிளாஸ்டர் மக்களுக்கோட இன்டராக்ட் பண்றதுக்கும் இதுதான் என்னோட முதல் மேடை. வாங்க பழக்கலாம் அப்படின்றது இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். வாங்க வணக்கம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் என்று சில விஷயங்களை நாம் பார்க்கும்போது உண்மை போல் தெரியும், ஆனால் அது உண்மையாக இருக்காது. அதுபோல் இவர்கள் சொல்லுகிறார்கள் இதுதான் முதல் மேடை என்று, அது உண்மை போல் எனக்கு தெரியவில்லை. கணவர்களை குறித்தும் மனைவிகளை குறித்தும் அவர்கள் பேசினார்கள். நிறைய பேர் கைத்தட்டினீர்கள். ஒருவேளை உங்கள் காரில் 7 சீட்டர் காரில் அழைத்து வந்தீர்களா என்று தெரியவில்லை. அருமையாக பேசினீர்கள், குட்டி கதை சொன்னீர்கள். எனக்கும் ஒரு வருத்தம் இருக்கிறது. நாம் கடல் கடந்து இந்த நாட்டிற்கு வந்திருக்கிறோம். சில வேளைகளிலே யோசித்து பார்ப்பேன், இந்த ஒரு பாக்கியம் நமக்கு வரமா சாபமா என்று. நம்முடைய பெற்றோர்கள் உறவினர்களை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது இங்கு அத்தையும் இல்லை, மெத்தையும் இல்லை, மாமாவும் இல்லை, பாட்டியும் இல்லை, தாத்தாவும் இல்லை என்று நாம் யோசிக்கும் பொழுது அது உண்மையிலே கடினமாகத்தான் இருக்கிறது. என்றாலும் இங்கே இருப்பது பெற்றோர்களாகிய நாம் தான் பிள்ளைகளுக்கு. எனவே அவர்களை நாம் எப்படி வளர்க்க வேண்டும், கனிவாக வளர்க்க வேண்டும் என்ற கருத்தை சொல்லி அமர்ந்திருக்கிறார்கள். மீண்டுமாக உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக கண்டிப்பு எனும் அணியிலிருந்து திரு ரவிக்குமார் அவர்கள் பேச வருகிறார்கள். ஒருவேளை சில நேரங்களில நீ அன்னைக்கு சொன்னப்பா அது அப்படியே பழிச்சிடுச்சுப்பான்னு சொல்லுவாங்க சிலர். அந்த மாதிரி பெண் பொறியாளர் என்று தவறுதலாக படித்தது ஒருவேளை நாளைக்கு இப்பொழுது எப்படி ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐடி என்பது யாரும் அறியாமல் இருந்தார்கள். இப்பொழுது அதுதான் முன்னிலை வகிக்கிறது. எனவே அதுபோல் ஒருவேளை வந்தாலும் வரலாம். எனவே நீங்கள் பேசுங்கள் ரவிக்குமார். அருமையும் பெருமையும் வாய்ந்த நடுவர் அவர்களே, சக பேச்சாளர்களே, நண்பர்களே, அன்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கனிவான இனிய காலை வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய சித்திரை திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம எதிர்த்தரப்பு பேசினாங்க இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி. அதாவது அவங்க பேசுறது எப்படின்னா, ஈயம் பூசண மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும். அன்பா இருக்கணுமாமா, ஆனா கொஞ்சம் கண்டிப்பாகவும் இருக்கணுமாமா. அதான் அவங்களோட வாதம். அதுவும் இல்லாம சகோதரி பேசினாங்க, கண்டிப்பான கணவர் வேணுமா, கண்டிப்பான மனைவி வேணுமா, கனிவான பாசம் வேணுமா, கண்டிப்பான பாசம் வேணுமா. டைட்டில் என்ன இங்க, கண்டிப்பான பெற்றோர் இல்லை. அவர்கள் சொல்வது உங்களுக்கு கனிவான பாஸ் இருக்க வேண்டுமா, அது தனியா வச்சுக்கலாம் இன்னொரு பட்டியல். இல்லை, உங்களுக்கு கனிவான மனைவி வேண்டுமா. அப்படி நீங்கள் கனிவான மனைவியையும் கணவரையும் எதிர்பார்க்கும் பொழுது நம்முடைய குழந்தைகளும் கனிவையும் கனிவை எதிர்பார்ப்பார்கள் என்ற கருத்தை சொல்வதற்காக அந்த ஒரு எக்ஸாம்பிளை அவர் சொன்னார்கள் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து பேசுங்கள். இல்லை என்றால் உங்களுடைய குழம்பிலே ஜண்டு பாம் கலக்கப்படும். ஐயா ஒன்னு புரிஞ்சுக்குங்க, இங்க கனிவு வேண்டாம்னு நான் பேச வரல, கண்டிப்பு அவசியம் அப்படின்னு பேச வந்திருக்கேன்.
உளி தரும் வழியை தாங்கும் கல்தான் ஒரு சிற்பமாக மாறும். உண்மையா இல்லைங்களா? நம்ம எதிரணியினருக்கு எப்பவுமே எதை பார்த்தாலும் அந்த மஞ்சள் காமால வந்தவங்களுக்கு எதை பார்த்தாலும் இதுதான் தெரியும். அந்த மாதிரி இவர்களுக்கு மஞ்சள் காமாலை இல்லை, இவருடைய ஆடைதான் மஞ்சள் கலர். அதாவது அவங்களுக்கு இந்த பழைய கால ஞாபகங்கள்லாம் அடிக்கடி தூக்கத்துல வந்து போகும்னு நினைக்கிறேன். ஐயோ அவங்க அம்மா அப்பா காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும், அந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் வந்து போகும்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து கொஞ்சம் பேசுறாங்க. பயப்படாதீங்க. கண்டிப்பு என்றால் ஏகிட்ட கேட்டேன் காலையில கண்டிப்புனா என்னன்னு. அது தெளிவா பதில் கொடுக்குது. அறிவுறுத்தல், ஒழுங்குபடுத்துதல், சரிப்படுத்தல், இதுதான் கண்டிப்புன்னு சொல்லுது. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பு என்பது வேறு, சகோதரி சொன்ன மாதிரி தண்டிப்பு என்பது வேறு. நம்ம தண்டிப்பு தான் கூடாதுன்றோமே ஒழிய கண்டிப்பு கூடாதுன்னு எங்கேயும் சொல்றதில்லை. அதனால்தான் அன்புடைமைக்கு ஒரு அதிகாரம் எழுதிய ஐயன் வள்ளுவன் குற்றம் கடிதல்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்கான். அந்த அதிகாரத்துல இதை பத்தி தெளிவா சொல்றான். எது கண்டிப்பு, எது தண்டிப்பு, இதை பத்தி எல்லாம். இன்னொன்னு, முந்தையெல்லாம் அப்பா கிட்ட சொல்லிடுவேன்ற அந்த ஒத்த வரி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒத்த வரியில குழந்தை வலிக்கு வந்துச்சு. இப்ப நம்ம குழந்தையோட வலிக்கு போக வேண்டியது. அதுதான் நாங்க வேணாங்கிறோம் நடுவர் அவர்களே. இப்ப ஏதோ எங்களை எம்டன் மகன் ரேஞ்சுக்கு எதிர்த்தறியினர் வந்து ஒரு கற்பனையை உருவாக்குறாங்க. அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க பையனும் பொண்ணும் நான் 11+1 படிக்க மாட்டேன்னு சொன்னா விட்டுருவீங்களா? பக்கத்து வீட்டு பாலாஜி இருப்பாரு, அடுத்த வீட்டு ஆண்ட்ரூ இருப்பாரு. ஐயோ நீ கிராம ஸ்கூல் போனா அவங்க எதிர்காலம் சுருங்கி போயிருமே. சொல்றீங்களா இல்லையா? சொல்லுங்க. இங்க கண்டிப்பா அவசியமா இல்லையா? சொல்லுங்க. 24 மணி நேரம் கண்டிச்சுட்டா இருக்க சொல்றோம். அது இல்ல நடுவர் அவர்களே. எது சரியில்லையோ எது தவறோ அதை கண்டிக்க சொல்றோம் குழந்தைகளை. கண்டிப்புங்கிறது ஒரு ஒழுங்கு, அவ்வளவுதான். அந்த ஒழுங்கு இருந்தாலும் வாழ்க்கை எல்லாமே சரியா வரும் நமக்கு. உதாரணத்துக்கு என்னோட பள்ளியில் ஒரு நல்லாசிரியர் இருந்தார். மிகவும் மென்மையானவர், ஆனால் கண்டிப்பானவர். எப்படின்னு கேக்குறீங்களா? 9 மணி கிளாஸ்னா 8:59 உள்ள இருப்பார். 9 மணிக்கு அட்டெண்டன்ஸ் எடுத்துருவார். அதுக்கப்புறம் யாரையும் உள்ள விட மாட்டார். அதே மாதிரி 9:59க்கு கிளாஸ் முடிச்சுட்டு 10 மணிக்கு வெளியே போயிடுவார். அதுதான் கண்டிப்பு நடுவர் அவர்களே. கனிவு இருக்கணும். கண்டிப்புங்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு, தேவைப்படுது நமக்கு. இப்ப நம்ம எதிர்கணிதர் நினைக்கிற மாதிரி கண்டிப்புனா அவங்க மனக்கண்ணில் நினைக்கிற மாதிரி இந்த பிரம்பு, முழங்கால் போடுதல் இதெல்லாம் கிடையாது. அது கண்டிப்பு கிடையாது நடுவர் அவர்களே, அது தண்டிப்பு. இப்ப எங்க சார் கண்டிப்பு இல்ல சொல்லுங்க? பிக் பாஸ் வீட்ல கூட கண்டிப்பு இருக்கு, சிறை இருக்கு, எல்லாமே இருக்கு. கண்டிப்பு இல்லாத இடமே இல்லை இன்னைக்கு. அதாவது கண்டிப்பு இருக்கிறதாலதான் இந்த உலகம் ஓரளவு சரியா இயங்குது. நம்ம பாக்குறோம் பொது வெளியில காவல்துறை இருக்கு, பல்வேறு துறைகள் இயங்கிட்டு இருக்கு. எல்லாமே ஒரு கண்டிப்பின் கீழ் தான் இயங்குது. தனிப்பட்ட முறையில் வேணா நீங்க குழந்தைகளுக்கு பாசமா ஸ்கூல்ல சொல்லுவாங்க செல்ல கொடுத்து வளர்த்திட்டான், எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? கண்டிப்பா வளர்த்து குழந்தை போச்சுன்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லவே மாட்டாங்க. செல்ல கொடுத்து வளர்த்திட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்க பத்தி சொன்னாங்க. ஏபிஜே அப்துல் கலாம் அவர் சொல்லியிருக்கார் தெளிவா அவரோட சுயசரிதையில, எங்க அப்பா எனக்கு வந்து கண்டிப்பு கற்றுக் கொடுத்தார், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார். அதே மாதிரி எங்க அம்மா எனக்கு கனிவு கற்றுக் கொடுத்தாங்க. நிறைய பேருக்கு இலவசமா உணவு பரிமாறுவாங்க, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க அவங்க. சோ இந்த கனிவும் கண்டிப்பும் தேவைதான். இவர் நான் நினைக்கிறேன் நடுவருடைய பணியை அவர் எடுத்துக்கொண்டார் என்று. கண்டிப்பு தேவை என்கின்ற அணியை சார்ந்தவர். அதாவது ஒரு பழமொழி இருக்கு நடுவர் அவர்களே, பிள்ளைகளை வீடு கண்டிக்கவில்லை என்றால் வீதி கண்டிக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. சில விடயங்களை நம்ம கண்டிக்கலன்னு வைக்கலாம், அது வேற இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கும் பிற்காலத்துல. சோ சின்ன சின்ன விஷயமா இருக்கிறப்ப கண்டிங்க, அமைதியா அன்பா கண்டிங்க. கண்டிப்புங்கிறது நமக்கு தேவையான ஒன்று. உங்க பெற்றோரிடமும் ஆசிரியரிடமும் கண்டிப்பு ஏற்கும் குழந்தைகள் தோல்விகளிலிருந்து தங்களை வேகமாக மீட்டெடுத்துக் கொள்கின்றன அப்படின்னு ஒரு அறிக்கை இருக்கு சகோதரி சொன்ன. அது ஒரு ஆய்வறிக்கை தான் இது. கண்டிப்புடன் வளராத குழந்தை இந்த மனைவி எப்படி எதிர்கொள்ளும்? பொதுவா உலகை எப்படி எதிர்கொள்ளும்? ரொம்ப கஷ்டம் நடுவர் அவர்களே. நீங்கள் கை தட்டுகிறீர்களா அல்லது நேரம் நேரம்? ஓகே, என்னால் எனக்கு புரியவில்லை. உங்களுடைய பறை இசை எனக்கு புரியவில்லை. இறுதியாக நடுவர்களே, சமீபத்தில் ஒரு நூற்றாண்டு, ஒரு 10-15 ஆண்டுகள் வரை நம்ம பெற்றோர் வந்து கண்டித்து தான் வளர்த்தாங்க. நம்ம என்ன கெட்டு போயிட்டோம் நடுவர் அவர்களே? ஒண்ணும் இல்லை. இப்பொழுது பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர், மொபைல், நம்ம ஒரு வேறு நாட்டில் வசித்து வருகிறோம். ஒரு வித்தியாசமான சூழல் நம்ம இருக்கோம் நடுவர் அவர்களே. இங்க எது சரி தவறு நாம் தான் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். சரி தவறு நம்ம சொல்லித்தரணும், அவங்களுக்கு புரியாது. எனவே சில விடயங்களை சொல்லித்தான் ஆக வேண்டியது இருக்கிறது. சமீபத்தில் என் நண்பர் பகிர்ந்த ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். அவர் வீட்டில் குழந்தை அவர் பையனுக்கு வெளியே போகணும்னு சொல்றான். அப்பா வந்து ஓகே சைக்கிள்ல போயிட்டு வாங்குறாரு. சைக்கிள் ஃப்ரெண்ட் இருக்குங்கிறான். சரி இப்ப எந்த ஃப்ரெண்ட் கேட்கறா தெரியாதுங்கிறான். சரி அப்புறம் பார்த்து கேமரால பார்த்தா அவன் ஃப்ரெண்டு வந்து சைக்கிள் எடுத்துட்டு போறான். இவன் கூடவே போறான். போயிட்டு 2 பேர் பார்க்ல இருந்துட்டு இந்த பையன் வீட்டுக்கு வந்துடுறான். அவன் ஃப்ரெண்ட போன் பண்ணி கேட்டா சைக்கிள் என்கிட்ட இல்லைன்னு சொல்றான்.
எந்த ஃப்ரெண்டுன்னு தெரியாது, யார் எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியாது. இப்ப கண்டிப்பீங்களா? கனிவா பேசுவீங்களா? நடுவர் அவர்களே கண்டிக்கணும், இல்லைன்னா நாளைக்கு குழந்தை வீட்டுக்கு வந்து போட்டு போயிடும். இது எப்படி என்றால், முள்ளின் மீது சேலை விழுந்த பிறகு அதை எப்படி எடுக்க வேண்டும். எனவே அவரிடம் கனிவாக பேசி அவன் யாரிடம் கொடுத்தான் என்றும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். கண்டிப்பு அவசியம் இருக்காது. நீங்கள் தொடர்ந்து பேசுங்கள். வீட்டில் ஒரு மரம் வளர்க்கும் நடுவர்களே, அது கொஞ்சம் வளர்ந்தவுடன் ப்ரூன் செய்கிறோம். எதற்காக செய்கிறோம்? அது தெளிவாக நன்றாக வளர்வதற்காகத்தான். குழந்தையின் வளர்ச்சிக்கும் கண்டிப்பு மிகவும் அவசியம், தேவை. எனவே அன்பை விதையுங்கள், கண்டிக்க தயங்காதீர்கள். கண்டிப்பு ஒரு அன்பின் வெளிப்பாடு என்று கூறி, தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றுமில்லை, அதில் சிறந்த சட்டம் எதுவோ அதன்படி எங்கள் வாதத்தின் அடிப்படையில் நிச்சயமாக எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்குவீர்கள் என்று தைரியமாக நீங்கள் உட்காரலாம். நன்றி.